guys, welcome to Evelandesd. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெம்பிள் கைஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல தட்டி விட்டுருங்க. இங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, எடுத்து நம்ம பேரை வச்சாச்சு ஈவிலண்டஸ்ட்னு. என்னடா இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, போங்கடா. ஓகே, எப்படி இருக்கா நம்ம கேரக்டர்? செம்மையாக இருக்கான்ல. ஃப்ரெண்டு லிஸ்ட், எனக்கு ஃப்ரெண்டு யாருமே வரலையா? சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, 14 பேர் சேர்ந்துட்டாங்க. 20 ஓகே, இன்னும் 20லே போயிட்டுச்சு. அதை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது நம்ம தொட முடியுமா? அதுவாக தான் வரும் போல் இருக்குது. என்ன மேப்? என்ன இது? வாட்டர் ஸ்லைடு, சூப்பர் ஸ்லைடு மேப், ரேஸ் டு ஃபினிஷ். ஓகே வாங்க கைஸ். ஓகே, ஹோலி ஷிட் கைஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் ரொம்ப சீக்கிரமாகவே வீடியோஸ் போடுறோம். அது மட்டும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப சீக்கிரமாக வீடியோஸ் போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டே பண்ணுறதில்ல. அது ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம இனிமேட்டு நம்ம இதோட சூப்பர் வீடியோஸ் போடலாம். ஓகேவா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம போடு. வாட்டர் ஸ்லைட் மேலே நான் ஏறி வந்துனே இருக்கேன். உங்ககிட்ட பேசினே வந்துட்டேன் போல இருக்குது. என்னடா இது? சூறாவேலி கிளம்பியது. நான் தோற்பனா ஜெயிப்பனானே தெரில. அப்படியே மேலே தாவிருக்கலாம். ஆக்சுவலி நான் ஸ்டெம்பிள் கைஸில் ஒரு ஹேக்கருங்க. உங்களுக்கு போக போக தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஹேக்கர்னு. பாருங்கள் இப்போது மட்டும். நான் வந்து ஸ்டெம்பிள் கைஸில் ஒரு பெரிய ஹேக்கர். இந்த மேப்பில் பண்ண மாட்டேன். ஹேக்லாம் போட மாட்டேன். எப்படி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்பேன். ஆனால் அதுலேயும் தோற்றுன்னு தான் இருப்பேன் கைஸ். ஒருத்தன் இந்த குழிக்குள்ளே வந்துட்டான், பைரட் ஜாக் ஸ்பேரோ. நான் என்னோட கப்பல் எங்கே? அது மாதிரி வந்துட்டான். நம்ம எங்கே இருக்கோம்? அதான் அங்கே இருக்கோம் பாருங்க கைஸ். போடு இப்படி ரெயின்போ டான்ஸ். எப்படி குத்தானுங்கன்னே தெரில. மைக்யூ பண்ண எல்லாமே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன மேப்பு? என்னடா திருப்பி வாட்டர் ஸ்லைடாகவே குத்துட்டுருக்கீங்க? இது நான் சூப்பர் வாட்டர் பார்க் போல் இருக்குது. அது ஸ்லைடு. நாடா இது ஏதோ முன்னாடி தண்ணி அடிச்சிட்டு போகுது. அதில் பட்டா ஒன்றும் ஆகாது. போ அடே, என்னடா தூக்கி அடிக்குது. பெரு வந்துட்டேன். பிடிச்சிட ஸ்லைடு. ஈரந்திட வாய் நீ பிறந்தாய். அப்போ அப்பாடியோ வந்துட்டேன்டா. வாட்டர் ஸ்லைடை எப்படியோ பிடிச்சிட்டேன். வாட்டர் ஸ்லைடை பிடிச்சினே, அது வச்சு பரவாயில்ல. ஓகே வாங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு ஜம்ப் பண்ணுவோம். போட்டு எவன் நம்ம பாம்பு போட்டுது? கைஸ், அது ஏதோ பவர் போல இருக்கு. இங்கேருந்து போடுறானுங்க. இங்கே ஒரு வெண்ணக்குண்டு மாதிரி இருக்குல்ல கேமில், இந்த மேப்லேருந்தே போடுறானுங்க. போடு. என் மேலே ஊன்ட்டுருக்கு அணகுண்டு. என் மேலே ஊந்துதான்னு தெரில. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஹேக்கர் நம்பர், செகண்டு ஹேக்கர் நம்பர். ஆக்சுவலி நான் வந்து இது தேர்டு. ஐயோ, வேஸ்டட் ஆயிடுச்சு. திருப்பியும் குச்சி பார்ப்போமா? இல்லை வேணாம், எதுக்கு வம்பு? நம்ம போவோம் ஸ்ட்ரைட்டாகவே. அடியும் வாங்கிட்டேன். சூப்பரான அடி. அப்படியே குத்திக்கலாம் தான் பார்த்தேன். இதோ இங்கே வந்துருப்பேன். அது வர முடியல. அப்போ தோத்துட்டேன். எப்படி இருந்தாலும் நான் தோத்துட்டேன். அதுதான் தோத்துட்டேன். கன்ஃபார்ம்டு. உள்ளே போயிட்டானுங்க. பாதி பேர் போயிட்டானுங்க கைஸ். கஷ்டமாக இருக்குது. பாதி பேர் போயிட்டானுங்க. ஐயோ, இந்த லாவா வேற இதில் போட்டாலும் சாவனா? அடா பாவீங்களா? அதுதான் போயிட்டானுங்க அங்கே. நான் போக முடியாது. டெம்பிள் ரன்னா இதெல்லாம் இல்லை. டெம்பிள் ரன்னாடா. அங்கே ஒரு பொண்ணு நின்று இருக்குது. அந்த பொண்ணு டெம்பிள் ரன் விளையாண்டுருக்கு போல இருக்குது. சரி விடுங்க, நம்ம போவோம். நம்மளுக்கு இது ஸ்டெம்பிள் கைஸ். டெம்பிள் ரன்னில் சொன்னல எலிமினேட்டட். சிறப்பான சொன்னல. ரவுண்டு ஓவர். 6 ரிமைனிங். நான் போயிட்டேன், கீழே ஊன்ட்டேன் கைஸ். இவன் நம்மள மாதிரியே வச்சுருக்கான் பாருங்களா, பறந்துட்டு இருக்கான். அதை நம்ம வைக்க முடியாது. அது சரி ஓகே வாங்க நம்ம இப்போ லீவ் பண்ணுறோம். லோடிங். XP 250 coins. Okay, unlock your new abilities. ஓகே, என்னது இது? வாழைப்பழம் இருக்குது.
நல்லா இருக்கே. நல்லா இருக்கே. நல்லா இருக்கே. அடா என்னடா இரும்பாயிடுச்சு, இது சாப்பிட முடியாது, இது அடித்து உடைக்க தான் முடியும். டொமேன் 200 காயின்ஸ். இதை வேலை கொடுக்கியாடா, நான் 5 வாட்டி அடித்தாத. ஓகே வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு என்ன ஸ்விம்மிங் பூல் அக்காலாம் இருக்குது. ஸ்வெட்ரு போட்ட வின்டர் கை இருக்கான். ஏய் ரெட் டீமன் டீமன் இந்திரமணிதா. இதே வச்சு போனோம்ப. ஏய் டீரெக்ஸ் ரெட் டீமன் வச்சுக்கலாமா? இவன் ஸ்பெஸ்மேன் எக்ஸ்பென்சிவில் போய்ட்டு பார்ப்போம். ஸ்டெம்பிள் பாட் எம்இசெட்கே பேர். அப்படின்னா இது பேர் ஸ்டெம்பிள் இந்திரமணிதா. ஸ்டெம்பிள் இந்திரமணிதா. இந்த கேரக்டராச்சு நம்மளுக்கு இது பார்ப்போம். ஓகே அந்த கேரக்டராச்சு. என்ன மேப் கொடுக்க போகிறேன் நாங்கள்? என்ன மேப் கொடுக்க போகிறீங்க? என்ன மேப் இது? இந்த ஜாக்ஸ் வேறு ஹீரோனி மாதிரி இருக்குது. மேப்னே தெரில. இந்த மேப் வந்து நான் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் வாட்டி ஸ்டெம்பிள் கைஸ் விளையாடும் போது இது வந்து வாட்டர் இருக்கும் கீழே. எல்லாமே மாற்றிட்டானுங்க ஹல்லோவீன் அப்டேட்டில். ஹல்லோவீன் அவனே இங்கே இல்லை, அது நம்மளோட கண்ட்ரியில் ஹாலோவீன் கொண்டாடுவோமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான். வேறு எங்கேயாச்சும் கொண்டாடுவாங்க. அந்த நாடு பேர்லாம் எனக்கு கண்டு தெரிஞ்சு என்ன பண்ணுறது. ஐ திங்க் ஒரு நிறைய நாடுங்க, ஆஸ்திரேலியா சம்திங் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு நாடு, எனக்கு சரியாக தெரில. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மேப் பேர் தெரில. குச்சரா ஐயோ இதே ஹேக்கர்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து இது சும்மா அதுலேருந்து சீக்கிரமாக போக பார்ப்பேன், டக்குன்னு போயிடுவேன். இந்த பாருங்களேன் கைஸ், நீங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் அலோவ் பண்ணியும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. என்னென்ன கேம் போடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் போட மாட்டேறீங்க. எனக்கு தோணவே மாட்டுது. நான் ஏதாச்சும் ஒரு கேம் போட்டுருவோம், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச கேம் சொல்லுங்கள். யார் அதிகமாக ஒரு கேம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள அந்த கேம் எடுத்து போடும். பாருங்கள் ரவுண்டு ஓவர். ஆக்சுவலி இது ஃபன் கேம்னால நான் வந்து தோற்றுன்னு தான் இருப்பேன். இது சீரியஸ் கேம்னால் ஜெயிச்சிடுவேன். நான் வேணுமிட்டு தான் தோப்பேன். எனக்கு இந்த கேம் வந்து ஸ்லோவாக தான் போவேன். ஸ்லோவாக போயிட்டு ஜாலியாக வந்தோமா. ஆனால் அங்கே லீவ் பட்டன் இல்லை. இன்னொரு மேப்குள்ளே இருந்தேன். இப்போ தான் வெளியே அமைச்சது. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இப்போ வேறு எவனாச்சும் கேரக்டராச்சும் வச்சுப்போம். அவன் வேறு ஆசையே இல்லை. எந்த கேரக்டர் இதா எந்த கேரக்டர் வேணும் சார் உங்களுக்கு? எங்ககிட்ட இருக்க எல்லா கேரக்டர்ஸும் தரமான கேரக்டர்ஸ். பின்னாடி வாழ பாருங்களேன். என்னடா அது வயிற்றாண்ட எக்ஸு ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு அவனுக்கு. அதனால தான். ஓகே லோடிங் ஆகிது. நெக்ஸ்ட் மேப்பா? என்னடா நெக்ஸ்ட் மேப்பு டக்குன்னு சொல்லுங்கடா. நான் நெக்ஸ்ட் மேப்புனே சொல்ல மாட்டானுங்க. இந்த ஹனிபீன் தான் செம்மையாக இருக்குங்க, அதில் ஜெயிச்சிடுவேன். டீரெக்ஸ் இதுக்கு அந்த கேரக்டர் வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். நான் இது ஜர்ரஸ் ஏதோ போட்டிருக்கு. வா என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. இதில் நீங்கள் வேறு ஜர்ரு டீரெக்ஸு ஆயா வீட்டில் டேரெக்ஸ்னு. இதில் போட்டால் செத்துருவேண்ணா. போடா அப்பா போயிட்டேன்டா. அட்டே இந்த ஈஸி லெவல்லாம் தோக்குறேன்டா. டேய் அப்பா வந்துட்டேன். அட்டேய் ஓரத்துலேயே போகலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டான்டா. குதி அப்பா நல்லா லைட்டாக தான் அடிபட்டுச்சு, அதனால வந்துட்டேன். இனிமேல் நான் ஹேக்கர்னே சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. பாரு இதுக்கு நான் கீழே இருப்பேன்டா. அப்பா தள்ளி விடுதுங்க. என்னோட ஏதாவது வருது. இது கேரக்டரா இல்லைனா இப்போ மேப்பில் இருக்குதுங்க. அழிச்சா நம்மளை பின்னாடி தள்ளுது. நம்ம இது மேலே ஏறிப்போம். ஐயோ ஓடி வருது. ஐயோ லக்கு ஐயோ டே இதோ இந்த சந்துக்குள்ளே தான் வருது பாருங்க. அந்த ட்ராகன் கத்துற அது வந்துருங்க. ஓகே வாங்க இதை விட்டு தாண்டி போயிடுவோம். அப்போ வராது. அப்படியோ வரல. அதில் இந்த மேப்பில் ஜெயிப்பனா தோப்பனா செத்துட்டேன்.
பொறுமையாக. இப்போ பாருங்கள், இப்போ காலை எடுத்து வச்சோடனே டப்புன்னு இப்போ குதி, அவ்வளோதான். யோ வா, அடி அடி மேலே அடி. இப்போ நெக்ஸ்ட்டு முன்னாடி கம்மி பேர் தான் போயிருக்கானுங்க. நான் ஜெயிச்சிருவேன். முன்னாடி கம்மியான பேர் தான் போயிருக்கானுங்க. என்னால் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஐயோ டக்குன்னு ஐயோ 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 கைஸ் எப்படியோ வந்துட்டேன். ஐயோ எப்படி அந்த எமௌண்ட் போட்டேன் கைஸ். அப்போது எமௌண்ட் போட்ட உடனே உள்ளே வந்துட்டேன். இவனுங்களாம் வர முடியாது இப்போ கேமுக்குள்ளே. கீழே ஒருத்தன் ஸ்டெம்பிள் கைஸ் இருக்கான், மேலே ஒருத்தன் தொப்பி போட்டவன் இருக்கான். தொப்பி மேன் அவன் தொப்பி மேலே ஏறி நிற்கிறான், இன்னொருத்தன் அவன் தொப்பி மேலே ஏறி நிற்கிறான். தொப்பியில் நிற்போம். இது மட்டும் போன வாட்டியே ஒருத்தன் இருந்தான். அந்த எமௌண்ட்டு, அந்த ரெயின்போ மட்டும் அப்படியே நம்ம எப்படியும் செகண்ட் லெவல் வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் செகண்ட் லெவலில் வந்திருக்கோம், இல்லை ஃபஸ்ட் டைம் வந்திருக்குமான்னு தெரில. ஓகே, அந்த எந்த பொண்ணு, அந்த பொண்ணு ஏதோ லேசர் லைட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அப்புறம் என்னடா கேமு? இதுதான் ஸ்விட் கேம் மாதிரி இருக்கும். டைல் ஃபால் தரமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்னடா பண்ணுறது? அவன் கண்டுபிடிச்சிட்டான். தோத்துட்டான்டா. தரேன்டா, தேங்க்ஸ்டா கண்டுபிடிச்சது. நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். அவனே கண்டுபிடிச்சிட்டான். வாங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்குடா. கடைசி ஒன்று இதுவாக இருக்குமா? அடா பாவீங்களா, துரோகம் கண்டுபிடிச்சுன்னே சாவச்சிட்டிங்களா? அடா பாவீங்களா, டே நல்லா ஏமாத்துறீங்கடா. ஸ்டம்பிள் கைஸ் நாசமாக போவடா. ப்ரோ நான் தோத்துனே இருக்கேனே. அட போங்கடா, உங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டு செத்துட்டேன். அந்த பொண்ணு பிடிச்சி போயிட்டு அது கூட போன பாருங்க, என் கால் போட்டு அந்த சைடு கரெக்ட் ஆகிடுச்சு. அதில் அவனுங்க குடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா இது? சிக்கன் ஆர் பனானா இவன் இருக்க காண்டில் எக்ஸ்பென்சிவ் தான் கிடைக்குது. இதுதான் உங்கள் ஊரில் எக்ஸ்பென்சிவாடா? எனக்கு ஒன்றுமே புரியல. இதான் ஓகே, ஏதோ கேட்குது. என்னதான் அது? இது போன வாட்டி எனக்கு ஃப்ரீயாக கிடச்சதுரா என் போன ஐடியில். இப்போலாம் காசுன்னு சொல்லி வைக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்பின்னில் ஊந்துச்சுங்க. அதான் இவன் தான் க்ரீன் கலர் ஸ்பெஷல். அவன் எனக்கு ஸ்பின்னில் ஊன்ட்டான் போன வாட்டி. இதோ இவனும் இருக்கான்ல அந்த பேட்ரி, அவனும் இருப்பான் பழைய ஐடியில். ஆனால் இப்போ இல்லை, இது நியூ ஐடி. ஏதோ ரெட் பனி ஏதோ கிடச்சிருக்குடா, நல்லா இருக்குது. அதை எக்யூப் பண்ணிப்போம் போயிட்டு கைஸ். நம்ம போயிட்டு அதை எக்யூப் பண்ணிப்போம், நல்லாயிருக்கும். சரியா? எங்கே இருக்குது ரெட் பனின்னு கைஸ்? நம்ம ஒரு வாட்டி கூட வின்னால கைஸ், அந்த சாம்பியனே எடுக்கல. செகண்ட் லெவல் போகிறோம், அவுட் ஆயிடுறோம். என்ன பண்ணுறது கைஸ்? நான் கேம் தோத்துனே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைலாக் தோணுது. அந்த டைலாக் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துருப்பீங்க நம்புறேன். வாங்க, இப்போ நம்ம இந்த கேமுக்குள்ளே வந்துடுவோம். தோத்துக்கிட்டே இருக்கியடா, அதான் மாதிரிதான் இருக்கு எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன மேப்புன்னு தெரில. ஓகே, பார்த்தா தான் தெரியும் போல இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன மேப்பு சொல்லுங்கள். டக்குன்னு சொன்னால் தான் நான் டக்குன்னு டிசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு டம்முக்கிடுமான்னு உட்காந்துருந்தீங்கன்னா எவனுக்கு டிசிஷன் எடுக்க முடியும்? ஓகே, திருப்பி அந்த ஜாக்ஸ் பரோம் மேப். ஓகே, மேப்பை காமிக்கிறேன், நீங்கள் எப்படி போகணும். இதான் நம்மளோட கடைசி மேப்பாகவும் இருக்கும். இந்த மேப்போட நம்ம கேமை முடிச்சுப்போம். இந்த மேப்பாச்சும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவோம். ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபைனல்ஸ் வரைக்கும் வச்சு போவோம். அது மேலே ஏற முடியல. ஃபஸ்ட்டு மேப்பில் அது மாதிரி போயிருப்பேன். எவ்வளோ பொறுமையாக போயின்ட்டுருக்கு. நாளைக்கு தான் போவோம் போல இருக்குது. ஓகே, இந்த ஒரு மேப் எவ்வளோ நேரம் எடுக்கணும்னு பாருங்களேன். ஆனால் எல்லாத்துலேயும் குவாலிஃபைடு ஆயிடுவேன். எல்லாத்துலேயும் ஆயிடுவேன், தெரியுமா கைஸ்? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ஏதாச்சும் ஒரு கேம் போடலாம் ப்ரோ. ரோப்ளெக்ஸில் ஏதாச்சும் கேம் போடலாம் ப்ரோன்னு நானே சொல்லியிருந்தீங்க ப்ரோ. அது எப்போத்துலேருந்து கேட்பீங்க? அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் தாண்டின பிறகு, ஒரு 100 தாண்டின பிறகு பார்ப்போம். இப்போல்லாம் முடியாது. நான் சொல்லும் போது என்னோடய ஐடி நான் வந்து பக்கத்தில் இப்படி காமிப்பேன். அதை பார்த்துட்டு என்னோட நம்பர் போட்டு கூட
இல்லைனா ஸ்கேன் பண்ணி கூட வரலாம். இப்போ நியூவாக ஆப்ஷன் வந்திருக்கு ரோப்ளெக்ஸில். அதை மாதிரி ஸ்கேன் பண்ணால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஆயிரும். நீங்கள் ஒரு ஃபோன்லேருந்து பார்த்துட்டு இன்னொரு ஃபோன்லேருந்து கூட ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். டே உள்ளே போடா வந்துட்டேன்டா. 1.186 செகண்ட்ஸ். கிராண்ட்மா சும்மா M1 நெக்ஸ்ட் மாதிரி தலையில் மிஸ்டர் பீஸ்ட். ஓகே, மிஸ்டர் பீஸ்ட் தோத்துட்டாரு. சும்மா அந்த இடத்துல பறக்கிறாரு. ஓகே, நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம். போடே, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. போடே, நெக்ஸ்ட் மேப்புக்கும் குவாலிஃபைட் ஆயிடுவேன். கன்ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் மேட்ச்சில் குவாலிஃபைடாக இல்லை என் பேரை மாற்றிக்கிறேன்டா. இதான் நான் ஈஸி. சால்ட்டு வாட்ரு சப்பு மேட்ரு இதெல்லாம் அசால்ட்டாக நான் ஜெயிச்சிருவேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம போவோம். ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்னா இப்போ அதான் விஷயமே. இதில் முதல்ல இந்த பெயிண்ட் வராதப்போ போயிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நடுபட்டிலேருந்து அது வராதப்போ குச்சி டப்புன்னு போயிடணும். அதுதான் இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து குச்சி அந்த நடுபட்டில் படாமல் எப்படி இந்த சைடு வந்துட்டு அப்படியே கீழே வந்துடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இதுலேருந்து குதிச்சிட்டோம். எது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அதில் வந்துடணும். இதில் வந்துடணும். அது 2 பெயிண்ட் பெஸ்ட். ஒரு இல்லை அதில் ஒன்றுத்தில் வரக்கூடாது, இன்னொன்றுலேயும் வரக்கூடாது, 2த்துலேயும் வரக்கூடாது. ஒன்றுத்தில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு பூஸ்ட் கிடச்சிரும், இன்னொன்றுத்தில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு டேமேஜ் கிடச்சிரும். ஏன்னா அது மாதிரி இருக்கும். சும்மா தான் சொல்கிறேன், அது மாதிரிலாம் கிடைக்காது. நீங்கள் எதில் பட்டாலும் கீழே வந்து செத்துருவீங்க. கீழே இருக்க பர்பிள் கலர்லாம் ஜூஸுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே கெமிக்கல். ஊந்திங்கன்னா செத்துருவீங்க. பார்த்தீங்களா என் பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, திருப்பி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதுதான் ரொம்ப கஷ்டமான லெவல். ஓகே, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குதிச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம போவோம். ஓகே, இப்போ குவாலிஃபைட் என்ன வந்தாச்சு. போட குவாலிஃபைட் என்ன ப்ரோ இப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 செகண்ட்லேயே முடிச்சிட்டல. நம்ம அவ்வளோ ஸ்பீடாக சும்மா உங்களுக்கும். ஓகே, என்னடா இவன் அப்போ பார்த்தாலும் லாஸ்ட்லேயே நின்றுருக்கான். எனக்கு புரியல. இவன் இந்திர மனிதன் போல இருக்குது. லாஸ்ட்டில் தான் வருவான். நானும் லாஸ்ட்டில் தான் போவேன். அது மாதிரி வாடா டேய் இன்னும் ஒருத்தன்டா. நீ மட்டும்தான்டா வரணும். இன்னொருத்தன் வரும்போது அவனை விட்டுட்டு வந்துடுவான் போல இருக்குங்க. வந்துட்டான் பாருங்க. அவன் வந்துட்டான் அங்கேருந்து குஸ்ட்டு. இப்போ அவன் விட்டுட்டான். ரவுண்டு ஓவர். ஐ திங்க் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மாக அந்த லேசர் லைட் தான் வரும். கன்ஃபார்ம் ஜெயிச்சிட்டால. எப்படி கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா சொல்லுவீங்க, நீ உன் பேரை தானே அப்புறம் மாற்றி பண்ண, எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க? நான் ஜெயிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண, நான் தோற்ற என் பேரை மாற்றிப்பேன். ஓகே, லேசர் லைட் இதில் எப்படி இருந்தாலும் தோற்றுடுவேன். இதுக்கு நான் பெட் பண்ண மாட்டேன். இதில் தோற்றுடுவேன் நானே சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய கொஞ்சம் கஷ்டமான லெவலாக இருக்கும். அதுவும் அந்த பர்பிள் கலர் மண்டையை ஜெயிச்சிருவான். ப்ரோ பிளேயர் பவர்லாம் வச்சுருக்கான். பாம்லாம் போடுறான்டா. 2 பேர் இருக்கானுங்க அவனை மாதிரியே. அண்ணன் தம்பி போல் இருக்குது. அண்ணன் அந்த பாசம் வந்துரிய தேசம். செத்துட்டேன். சூப்பராக நாள். ஓகே கைஸ், ஓடு செத்துட்டேன். அவ்வளோதான். இங்கே வாங்கி இப்போ நம்ம லாபிக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்கி இந்த பனானை உடச்சி உடைப்போம். போய் கோல்டு கலரில் ஏதோ கிடைக்க போகுது. ஓகே, ஏதோ கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு ஒரு 500 காயின் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், பாய் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க. இது மாதிரி ஈவ்லண்டஸ், இது மாதிரி ஸ்டெம்பிள் கைஸ் விளையாடுருக்காரு. ரொம்ப காமெடியாக இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஈவ்லண்டிஸ். பாய் கைஸ்.